நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக நாம் ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்கிற பாடலை நாம் பாடலாம். சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடிருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடிருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள்ல அப்பா இந்த இடத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஆண்டவரே, வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாங்க ஆண்டவரே. இது ஆன்லைன்ல ஆண்டவரே யூடியூப் மூலம் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க டாடி. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீபா லபௌரியான் ஷல்பியோத ரை கரபா ஓரிபி கபௌரியாம் தராலர பி கரபா. வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாதவர், நீர் சொன்னதை செய்யும் வல்லவர். ஆண்டவரே, நீர் மனம் மாற மனுஷன் அல்லப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறப்பா. உண்மையே நம்பி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்று ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இன்று அதிசயத்தை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன தேவன், நீங்க அதிசயத்தை காண செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ரிமா ஷல்பிஹோதனை ரிகந்தராலர் பிகரபா ஓரிபி கரபா தீரபா கரபா ஓரிபி கபௌலார் பிகரபலவரபா கரபா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு என்று சொன்னீங்கப்பா. அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து நீங்க பேசுங்க. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை உடைய பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும், யூடியூபில் பார்க்கிற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நாளிலும் உங்கள் பிரச்சனையின் தீர்வு இயேசு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு முடிவு யாருன்னா இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. வாசிப்போம் மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்த ஒரு அழைப்பு தான் இந்த ஒரு அழைப்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க அநேக காரியங்களை குறித்து என்ன பண்றாங்க? வருத்தப்படுறாங்க. அநேக கடன் பிரச்சனையினால, இல்லாட்டா பில்லி சூனிய மாந்திரிகத்தினால எவ்வளோ பேர் கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ வருத்தப்பட்டு என்ன பண்றாங்க? பாரம் சுமக்கிறார்கள். சிலர் பாருங்க, நல்லா வேலை செய்வாங்க, கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, ஆனா வருகிற வருமானம் அவங்க கையில தங்காது. இப்படிப்பட்ட பல காரியங்கள்ல இன்னைக்கு வருத்தத்தோடு இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. ஒருவேளை இன்றைக்கு இந்த உலகத்தால நாம் வெறுக்கப்பட்டு இருக்கலாம், தாய் தகப்பன் நம்மை கைவிட்டு இருக்கலாம், சொந்தங்கள் நம்மை துரத்தி இருக்கலாம். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னும் பெற்றோர்கள் பிள்ளைகளை துரத்தி இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோரை துரத்தி முதியோர் இல்லத்தில் சேர்த்திருக்கலாம். இப்படி அநேக காரியங்கள், சில தெய்வம் என்று சொல்லி பலதரப்பட்ட காரியங்களை வணங்கி ஆனால் அவைகளும் கைவிட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் என கருமையான தெய்வ பிள்ளைகளே, யார் கைவிட்டாலும் தேவன் நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அந்த நல்ல தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ ஏன்பா வருத்தப்படுற, நீ ஏன் சஞ்சலப்படுற, நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் ஜனங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ இடங்களை தேடி போகிறார்கள். எங்கேயாவது சமாதானம் கிடைக்குமா, எங்க போனா கிடைக்கும், இந்த இடத்துல போனா கிடைக்குமா, தேடி ஓடிக்கொண்டே இருக்குது இந்த உலகம். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் வரும்போது மட்டும்தான் இந்த உலகத்தில் நாம் படுகிற பிரச்சனைகள், பாடுகளுக்கு ஒரு தீர்வு உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொன்னா, அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் அவர் சுற்றி திரிந்தார் நன்மை செய்கிறவராய். ஆனால் இன்றைக்கு நம் மத்தியில் அவர் இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனாலும் மனிதர்களை கொண்டு நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. மனிதர்கள் என்று சொன்னால் உலகப்பிரமான மனிதர்கள் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவை உடையவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று வாழ்கிறவர்கள் மூலமாய், ஊழியக்காரர் மூலமாய், இல்லாவிட்டால் விசுவாசிகள் மூலமாய் நமக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். வேதத்தில் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் ஒரு இரட்சகரை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அவங்கள அந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு ஒரு இரட்சகரை ஏற்படுத்துகிறார். எப்படி அதாவது அவங்களை அந்த பிரச்சனையிலிருந்து அவங்களை விடுதலை செய்து கொண்டு வருகிறதை நாம் வேதாகமத்தில் பார்க்கலாம். என கருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்க ஆண்டவர் மோசே என்னும் இரட்சகரை அனுப்புகிறார். மோசே என்னும் இரட்சகரை தெரிந்து கொண்டார். வாசிப்போம் யாத்ராம் 2:23. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாத்ராகம் 2:23 பார்த்தீங்கன்னா, சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம்
தேவ சந்நிதியில் எட்டினது. அல்லேலூயா. சில காலம் சென்ற பின்பு அப்படின்னு சொன்னா, இந்த பார்வோன் ராஜா, யோசேப்பு இருக்கும் பொழுது பார்வோன் ராஜா இருந்தாரு. ஆனா அவர் மரித்த பின்பு, யோசேப்பும் மரித்துட்டான், ராஜாவும் மரித்துட்டார். இதற்கு பின்பு புதிதாய் ஒரு பார்வோன் வருகிறான். அந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாய் வேலை வாங்க ஆரம்பிக்கிறான். அவர்களை கஷ்டப்படுத்துகிறதை, அதாவது ஜனங்கள் பரிதபிக்கிறாங்க. அந்த நெருக்கத்தின் மத்தியில அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நெருக்கம் வரும், ஆண்டவர் விடுதலை செய்வார். திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப பாவத்தை செய்வாங்க, திரும்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாம நடப்பாங்க, திரும்ப ஆண்டவர் இன்னொரு இரட்சகரை அனுப்புவார். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தி வந்தாங்க. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மோசே அனுப்புகிறார். இவங்க அடிமைத்தனத்துல படுகிற அந்த அவஸ்தையை பார்க்கிறார். ரெண்டாவது யாத்ராம் 2:24 உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட என்னோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்போ அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். யாத்ராம் 2:25 தேவன் அவர்களை நினைத்தருளினார். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, எந்தெந்த இடத்துல இருந்து வந்தீங்களோ இங்க வருவோன்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கவே முடியாது இல்ல. ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார், உங்களை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பட்ட பாடுகள், உபத்திரங்கள், நீங்கள் கடந்து வந்த பாதையில் உள்ள கண்ணீர்களை நினைத்தருளி இந்த இடத்திற்கு இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, யாத்ரா 3:1-5 வரைக்கும் ஆண்டவர் அழைக்கிறார். யாரை அழைக்கிறார்? மோசே அழைக்கிறார். முச்செடியின் நடுவிலிருந்து ஆண்டவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். 2ஆம் வசனம், யாத்ரா 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. பாருங்க, ஒரு முட்செடி எரியுது. அதாவது ஒரு செடி எரிஞ்சா அது அப்படியே கருகி போயிடும். ஆனா அந்த முட்செடி எரியுது. ஆனா அந்த முட்செடி என்ன பண்ணல, கருகல. ஆனா இந்த காட்சியை பார்க்கும்போது அது கிட்ட போய் பார்க்கிறான், அது வெந்து போகல, அது அப்படியே இருக்கு பசுமையா. இந்த பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை மோசே மோசே என்று கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் அநேக முட்கள் உண்டு. அந்த முட்கள் நடுவில் இருக்கும் பொழுது தேவன் உங்களோடு என்னோடு பேசுவார். அல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நம் மத்தியில் அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். பாருங்க, மோசே கூட பேசினாரு. அவன் சொல்றான், இதோ அடியேன். அப்ப சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன், உன்னை பார்வோன் கிட்ட அனுப்ப போறேன். நீ நிக்கிற இந்த இடம் பரிசுத்தமானது, உன் காலில் இருக்க பாதரட்சியை கலட்டுன்னு சொல்றார். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இப்படி அழைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, யாத்ரா 3:6-10 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இவங்க கஷ்டப்படுறாங்கப்பா, இவங்களை எப்படியாவது அங்கிருந்து கொண்டு வரணும், நான் உன்னை அந்த இடத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. 10ஆம் வசனம் வாசிப்போம். யாத்ரா 3:10. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். ஆண்டவர் அழைக்கிறார். ஆனா அந்த அழைக்கும் போது இந்த மோசே பண்றான், அவன் சாக்கு போக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான், அதாவது ஆண்டவர் அழைக்கும் போது அந்த அழைப்புக்கு இணங்கி வராம, ஆண்டவரே நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்லி ஆண்டவர்கிட்ட எப்படியாவது தப்பித்து கொள்ள வேண்டும், ஊழியர் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். 11ஆம் வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். முதல் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறான், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் எம்மாத்திரம் அந்த பார்வோன் ராஜாட்ட. ஏன்னா அவனுக்கு தெரியும், அந்த பார்வோன் அரண்மனையிலிருந்து அவன் என்ன பண்ணான், 2 எபிரேயர் சண்டை போடும்போது அவங்கள தடுக்கும் போது சொல்றாங்க, என்னையுமா கொல்ல பார்க்குற. கேட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான், வனாந்திரத்துக்கு ஓடினான் மோசே. இப்போ வனாந்திரத்துல ஆடுகளை மேய்த்து அவன்
பார்வோன் அரண்மனையில 40 வருஷம் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தான். அவனுக்கு எல்லா இதுவும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. நல்லா எல்லாத்திலையும் பயிற்சி பெற்றான். ஆனா அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் அவனை தேவன் வறுத்தெடுக்கிறார். வனாந்தரம்னா அதுல எவ்வளோ ஒரு அதாவது கஷ்டங்கள் இருக்கும். அரண்மனை வாழ்க்கை எப்படி இருக்கும், வனாந்தரம் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து அவனை பக்குவப்பட வைத்தார். ஆடுகள் மேய்ப்பது ஈஸியா இல்ல. ஒரு ஆடு இப்படி போனா ஒன்று இப்படி போகும், அதுங்களை பின்னாலே ஓடணும், காணணும், தேடணும். இப்படி வனாந்தரத்துல குளிருக்கும் மழைக்கும் எல்லாத்துக்கும் ஒதுங்க இடம் இல்லாம கஷ்டப்பட்டு அந்த ஆடுகளை மேய்க்க வைத்து மோசேயை பயிற்று வைத்தார். இப்போ 40 வருஷத்துக்கு பிறகு இப்போ வான் அழைக்கிறாரு. இவனுக்கு அங்க பார்வோன்ட்ட போக பயம். அதனால எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி நான் ஏமாத்திரம் ஆண்டவரேன்னு கேட்குறான். ரெண்டாவது, ஆண்டவரே நாங்க போனா அவங்க அடையாளம் கேட்பாங்களே, உன்னை யார் அனுப்புனா அப்படின்னு கேட்பாங்களே அப்படின்னு சொல்லும்போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லுன்னு சொல்றார். இதுவும் போதாதுன்னு இன்னும் அவன் பேசுறான். என்ன பேசுறான்? யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். பாருங்க, அப்ப திரும்ப ஆண்டட்ட சாக்கு போக்கு சொல்றான், எனக்கு பேசவே தெரியாது ஆண்டவரே. பாருங்க எவ்வளோ அவன் ஆண்டவர்கிட்ட அதை வராம இருக்கிறதுக்கு என்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்றான். அப்போ ஆண்டவர் சொல்றார், வாயை உண்டாக்குனது நான் அல்லவா, நான் உனக்கு பேச கற்றுக் கொடுக்க மாட்டேனா? இன்னைக்கு நம்ம கூட சில பேர் ஊழியத்துக்கு வானா வரமாட்டோம், பேசுனா பேச மாட்டோம், பாடுனா பாட தெரியாது, ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ண தெரியாது. ஐயோ வேற யாரையாவது பாருங்களேன், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மெசேஜ் கொடுக்குறீங்க, முடியாது, அதெல்லாம் பேச முடியாது. ஆனால் உலகத்து மனுஷரோட மணிக்கணக்கில் பேசுவோம். நம்மளை மாதிரி பேசுறதுக்கு யாருமே இருக்க முடியாது. ஆனால் ஒரு 10 நிமிஷம் மைக்கை பிடிச்சி பேசணும்னா என்ன சொல்லுவோம்? ஐயோ ஆண்டவரை வேற யாரையாவது பாருங்களேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மோசே எவ்வளோ சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், வாயை உண்டாக்குனது நான் தானே, உன்னை பேச வச்சது நான் தானே, நான் உன் வாயோட கூட இருக்கிறேன், என்ன சொன்னாலும் கேட்கல, வேற யாரையாவது பாருங்க சொல்லும்போது ஆண்டவர் கோபத்தில் சொல்கிறாரு, உன் அண்ணன் ஆரோன் வரான், அவனை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கோபத்துல சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆரோன் வந்ததுனால பின்னால என்ன விளைவு வந்தது? ஒழுங்கா இவன் மட்டும் போயிருந்தா பின் விளைவுகள் வந்திருக்காது. ஆரோனை கூட்டிட்டு போனனால மோசே மலை மேல போய் ஆண்டவர் சமூகத்துல 10 உடன்படிக்கை கட்டளையை பெற்றுக்கொள்ள வர்றதுக்கு முன்னால இவன் பொன் கன்றுக்குட்டியே செஞ்சிட்டான். ஹல்லேலூயா. இந்த ஆரோனால தான் என்ன பண்ணாங்க ஜனங்கள் அந்த இடத்துல தீட்டுப்பட்டார்கள். ஹல்லேலூயா. விக்கிரகத்தை வழிபட ஆரம்பிச்சார்கள். ஹல்லேலூயா. அந்த ஆரோனை கூட்டு போலன்னா இவன் மட்டும் போயிருந்தா அந்த சூழ்நிலை சம்பவித்திருக்காது. ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம ஆண்டவர் சொல்லும்போது சில காரியங்களுக்கு மாறாக முரண்பாடாக நடக்கிறோம். இல்லை, ஆண்டவர் உங்களை கூப்பிட்டா நீங்க தான் வரணும், உங்களுக்கு ஒரு துணை சேர்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஊழியம் செய்தாலும் அப்படிதான். உங்களை ஆண்டவர் அழைத்தால் நீங்க தான் ஊழியம் செய்யணும். உங்களுக்கு பக்கத்துல ஒருத்தரை சேர்த்தீங்கன்னா அவங்க மூலம் நாளைக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதுல நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப மோசே சாக்கு போக்கெல்லாம் சொல்றான். கடைசியில 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல அவங்க அண்ணன் ஆரோனை சந்திக்கிறான். பாருங்க, இப்படி இவங்க இப்ப போய் என்ன பண்றாங்க, இந்த ராஜா கிட்ட போய் 10 விதமான வாதைகள் அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, மோசே செய்றார். 10 விதமான வாதை. என்னன்னா, இந்த ஜனங்களை என்னோட அனுப்புன்னு சொல்லும் போது அவன் கேட்க மாட்டான். தவளையை உண்டாக்குவாங்க, அந்த நதி ரத்தமாய் மாறும், பேன்கள் உண்டாகும், இப்படி நிறைய வெட்டுக்கிளிகள் உண்டாகும், இப்படி எல்லாம் உண்டாகி கடைசியில தலைப்பிள்ளை சங்காரம் எல்லாமே முடிஞ்சு கடைசியில் வேண்டா வெறுப்பா சரி கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்து எப்படி கிளம்புறான்? 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். யாத்ராம் 12:37. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். பாருங்க, புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர், பிள்ளைகள் இருக்காங்க, முதியோர்கள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா
பெண்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேல இருக்கும். இப்போ அவ்வளோ ஒரு பெரிய படையோடு பெரிய கூட்டத்தோடு இவன் மோசே என்ன பண்றான், அங்கிருந்து ஜனங்களை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி வரும் பொழுது எல்லாம் ஆடி பாடி எல்லாம் சந்தோஷமா என்ன பண்றாங்க, விடுதலை அடைஞ்சு வெளியே வராங்க. ஆனா திரும்ப இவங்க போய்க்கொண்டே இருக்கும்போது எதிர என்ன வருது, செங்கடல் வருது. அல்லேலூயா. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில கூட ரட்சிக்கப்பட்ட நாளில் நம்மளும் ஆண்டவரை ஆடி பாடி தான் துதித்து இருப்போம். ஐயோ எவ்வளோ பெரிய சந்தோஷம். அபிஷேகம் பெற்ற உடனே எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருப்பீங்கள. அபிஷேகம் கிடைச்ச உடனே ஐயோ எனக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்துட்டார். எப்போ பாரு அந்நிய பாஷை தான், நம்ம நடந்தாலும் அந்நிய பாஷை தான், நம்ம கடைக்கு போனாலும் அந்நிய பாஷை தான், கிச்சன்ல இருந்தாலும் அந்நிய பாஷை தான், அப்படிலாம் பேசின நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அப்போ ஆரம்பத்துல ஒரு பெரிய சமாதானம் சந்தோஷம். அதே மாதிரி இவங்க வெளியே வந்த உடனே அப்பா அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டோம்னு சொல்லி ஒரே ஆரவாரம் சந்தோஷம் பாட்டு தான், இப்படியே ஜாலியா வராங்க. ஆனா எதிர வரும்போது செங்கடல் வந்த உடனே அவங்க சோர்ந்து போனார்கள். ஹல்லேலூயா. முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு நன்மை செய்வார். சில நேரம் பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும். ஆனா அவைகள் மத்தியில் நாம் சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. பின்னிட்டு பார்க்கவே கூடாது. பின்னிட்டு பார்த்தா உப்பு தூணாய் மாறுவோம். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால உப்பு தூணாய் மாறல. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ தூரத்துல அதாவது செங்கடல் இருக்கு. இவங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? யாத்ராம் 14:10. யாத்ராகமம் 14:10. சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்து எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். பாருங்க, விட்டு வந்த எகிப்தை திரும்பி பார்க்கறாங்க. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில கூட விட்டு வந்த எகிப்து அப்படின்னு சொன்னா, எகிப்து என்று சொன்னால் பாவம். இன்னைக்கு விட்டு வந்த காரியத்தை, விட்டு வந்த நாம் ஆராதித்த காரியங்களை நாம் திரும்பி பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, விட்டு வந்த எகிப்தை அவர்கள் என்ன பண்றாங்க? திரும்பி பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இப்படி முறுமுறுத்த உடனே அந்த அதாவது மோசே சொல்றார் ஆண்டவர்கிட்ட, இவங்கெல்லாம் முறுமுறுக்கிறாங்களே நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதாவது 13:14, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. மனுஷர்கள் யுத்தம் செய்யவே வேண்டாம். இன்னைக்கு ஒருத்தர் நமக்கு விரோதமாய் எழும்புறாங்களா, நமக்கு விரோதமாய் பேசுறாங்களா, நாம் அவங்க கிட்ட போய் யுத்தம் செய்யவே கூடாது. ஆண்ட சமூகத்துல முழங்கால் படின்னு, ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல அநீதி நடக்குதுப்பா, எனக்கு நியாயம் வேணும் ஆண்டவரே, நீர் நியாயம் செய்கிற தேவன், நீர் எனக்காய் வழக்காடுகிற தேவன், எனக்காய் யுத்தம் செய்கிற தேவன், எனக்கா நீங்க யுத்தம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணுமே தவிர நாம நேரா போய் மனுஷங்கிட்ட முட்டி மோதக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இவன் சொன்ன உடனே எல்லாரும் சும்மா இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில இருக்க கோலை எடுத்து சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டு அப்படின்னு சொல்றார். பாருங்க, ஆண்டவர் அதாவது ஒருத்தரை விடுதலை செய்யணும்னா நமக்கு ஒரு ரட்சகரை ஏற்படுத்துகிறான்னு சொன்னோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்காக யாரோ ஒருத்தர் விலைக்கிரயம், அதாவது ஆண்டவர் நமக்காக சிலுவையில் விலைக்கிரயம் சிந்திட்டார். ஆனால் நம்மளை கடவுளுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு யாராவது ஒருத்தர் பிரயாசப்பட்டிருப்பாங்க, யாருடைய முழங்காலும் நமக்கு தேவைப்பட்டிருக்கோம், யாரோ ஒருத்தர் நமக்காக ஜெபித்திருப்பாங்கல்ல.
கட்டாயம். இன்னைக்கு சிஸ்டர் வரணும்னா அவங்கள கூட்டிட்டு வந்தது அந்த அம்மா கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க கூட்டிட்டு வராட்டா இந்த இடம் தெரியாதுல்ல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இதே போல தான் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு யாரோ ஒருத்தருடைய உதவி, யாரோ ஒருத்தருடைய முழங்கால் ஜெபம் நமக்கு பின்னாக இருந்ததுனால தான் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு யாரோ ஒருத்தர் பின்னால உங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி இருக்கிறாங்க. அதுதான் ரட்சகர். இப்போ மோசே இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கோலை நீட்டின உடனே செங்கடல் அப்படியே குவிந்து நிற்கிறதை பார்க்கிறோம். தண்ணீர் பாருங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துல வாசிக்கும் போது அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படிங்க வெட்டாந்தரை வரும்? ஒரு மழை பெய்தாலே என்ன பண்ணும்? சகதியா இருக்கும். ஆனா அந்த கடல்ல அவ்வளோ தண்ணி தள்ளி போன, அதாவது குவியலாய் குவிந்தாலும் அந்த இடம் சதுப்பா இருக்கும். அதாவது அதுல காலை வச்சா உள்ள போயிடும் நம்ம காலெல்லாம். ஆனா அப்படிப்பட்ட இடத்து ஆண்டவர் அவர் நாசின் சுவாச காற்றினால அவர் என்ன பண்றாரு? வெட்டாந்தரையாய் மாற்றுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வெட்டாந்தரையில் அவர்கள் நடந்து போகிறார்கள். ஆனால் போகும்போது அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா, கடலை என்ன பண்ணிட்டோம்? தாண்டிட்டோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளும் இப்படிதாங்க. ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண உடனே நமக்கு ஒரு சந்தோஷம். அடுத்தது ஒரு பிரச்சனை வரும், அதை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? மனம் உடைஞ்சி போயிடுவோம். அப்படி மனம் உடையக்கூடாது. ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில வருதா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நீரூற்றை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, செங்கடல் இருந்தது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த செங்கடலை விளக்க செய்து அவர்களை அந்த அந்த ஆற்றை அதாவது அந்த கடலை கடக்க வைக்கிறார். இப்போ அவங்க பாதி கடந்து வரும்போது பின்னால திரும்பி பார்க்குறாங்க, எகிப்தினுடைய சேனை மொத்தமா உள்ள கடலுக்குள்ள வந்தாச்சு. ஹல்லேலூயா. இதை பார்த்த உடனே மறுபடி முறுமுறுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் கோலை திரும்ப பின்பக்கமாய் நீட்டின உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ஃபுல்லா கடலுக்குள்ள வந்து எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. இவங்க சந்தோஷமாய் கடலை அவர்கள் கடந்து வெளியே போகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு என்ன பிரச்சனையோட வந்திருக்கிறீங்க? ஒருவேளை உங்க வீட்டில் சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா? எல்லாமே இருக்கு, வசதி இருக்கு, பணம் இருக்கு, எங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, ஆனா நாங்க நினைக்கிற சமாதானம் எங்களுக்கு இல்லையேன்னு சொல்லி கூட நீங்க வந்திருக்கலாம். யூடியூப்ல பார்க்குறவங்க இந்த சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்பா, எனக்கு எல்லா வசதியும் இருக்கு, எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, ஆனா எனக்கு சமாதானம் இல்லையே, நிம்மதி இல்லையே, ராத்திரி படுத்தா சரியா தூக்கம் வரலையே. ஒருவேளை புலம்பிக் கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்க கண்ணீரை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த மோசேயை கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தது போல இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வருகிற பலதரப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு ஆலோசகரை ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் ஆலோசகராக இருக்கிறார். அதே சமயத்தில் நம்முடைய ஊழியக்காரர் மூலமாகவோ இல்லாவிட்டால் மற்ற ஜெபிக்கிற மனிதர்கள் மூலமாகவோ நமக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, அல்லேலூயா, அடுத்தது இரண்டாவது, இஸ்ரவேலரை மீதியானர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பதற்கு கிதியோன் என்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். முதலாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அடிமைத்தனத்திலிருந்து இப்ப வெளியே வந்திருக்கிறாங்க. மோசே கானானுக்கு கொண்டு செல்றாரு. ஆனா அதாவது கண்மலையை பார்த்து பேசுனா அடிக்கிறதுனால கானானுக்குள்ள மோசே போகல. ஆனா கானானை யோசுவாவும் காலேபும் பங்கிட்டு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இதே இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, திரும்ப அதாவது இவங்களை ரட்சிக்கிறதுக்கு ஒரு கிதியோனை தெரிந்து கொண்டார். ஏங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப ரட்சிக்கணும்? ஆண்டவர் அங்கே ரட்சித்துட்டார்ல? இல்லை, மறுபடி இவர்கள் பாவத்தில் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 6:14-16 14-15 வாசி. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போய்
நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். பாருங்க, இதுல கிதியோனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் கிதியோனை ஆண்டவர் அழைக்கிறார். கிதியோன் சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு, அதுல கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. இந்த கிதியோன் பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஜனங்கள் மேல பரிதாபப்படக்கூடியவன். அந்த மீதியானியர் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டபடியினால கர்த்தருடைய கோபம் அவங்க மேல இருந்தது என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்கள வந்து மீதியானியர் கைக்கு அவர்களை விற்று போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர் கைக்கு விற்று போட்டார். நியாயாதிபதிகள் 6:1 பார்ப்போமா? புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார். 7 வருஷம் மீதியானியர் கையில ஒப்பு கொடுத்தார். ஏன்? அவங்க பொல்லாப்பானதை செய்தார்கள். பாவம் செஞ்சதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் 7 வருஷம் அடிமையா கொடுத்துட்டாங்க மீதியானியர் கைக்கு. இதனால இந்த மீதியானியர் என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க தானியத்தெல்லாம் போட்டு விதைத்து வைக்கும் பொழுது அறுவடை நேரத்துல வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு போயிடுவாங்க. ஒண்ணுமே அவங்க கையில இருக்காது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கோதுமை, அதாவது அதாவது இவன் எங்க இருந்து போர் அடிக்கிறானாம்? 10ஆம் வசனம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியரான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியன் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இப்போ இந்த ஜனங்கள் சாப்பிடணுமே, இவங்களுக்கு ஆகாரம் இல்லையே என்று சொல்லி அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக இந்த மீதியானியர் கைக்கு மறைந்து இவன் என்ன பண்றான், ஒளிந்து நின்று கொஞ்சோண்டு கோதுமையெல்லாம் போரடித்து கொண்டிருக்கான். தட்டி அந்த கோதுமையை சேர்த்து கொண்டு இருக்கிறான். ஏன்? ஜனங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. பாருங்க, இந்த கிதியோனை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா, இந்த கிதியோன் ஜனங்கள் மேல் கருசனை உள்ளவனாய் இருந்தான். இரண்டாவது, இந்த கிதியோனை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னா, நியாயாதிபதிகள் 6:25-26 பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாய் பலியிட கடவாய் என்றார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கிதியோனுடைய தகப்பன் ஒரு விக்கிரக ஆராதனைக்குரியவன். ஆண்டவர் சொல்றாரு, உங்க தகப்பனுடைய காலையில 7 வயதான 2ஆம் காளையை தெரிந்துக்கோ, பலிபீடத்தை தகர்த்து போடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்போ அந்த நாட்டில் பயங்கரமான விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடிய ஜனங்கள் இருந்ததுனால இவன் பயப்படுறான். நைட்டோட நைட்டு 10 பேரை கூட்டிட்டு போய் என்ன பண்றான், அந்த இதெல்லாம் இடிச்சு பலிபீடத்தெல்லாம் இடிச்சு போட்டுறான். அந்த காளையை பலியிடுகிறதை பார்க்கிறோம். இப்படி பலியிட்ட உடனே எல்லாரும் சொல்றாங்க, இந்த தப்பை செய்தவன் யார், இவனை சும்மா விடக்கூடாது, இவனை சாகடிக்கணும்னு சொல்லி ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க அப்பா சொன்னாராம், இந்த தப்பை செய்தவனை அந்த கடவுளே தண்டிக்கட்டும், அந்த கடவுள்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டானாம். ஆனா எல்லாரும் ஜனங்கள் போயிட்டாங்க. இப்படி கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படிந்ததுனால தேவன் இவனை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது இவனுக்குள்ள தாழ்மை. 6:15, அதற்கு அவன் என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது,
என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் இவன் என்றான். போக மாட்டேன்னு சொல்லல மோசையை போல. இவன் சொல்றான், எங்க குடும்பம் ரொம்ப எளியது, நாங்க ரொம்ப சின்னவங்க அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்மைப்படுத்தி சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி இவன் கிட்ட அநேக நல்ல குணங்கள் இருந்ததுனால ஆண்டவர் இவனை மீதியானர் கைக்கு ரட்சிக்கும்படியாய் இவனை ஒரு இரட்சகராய் ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த கிதியோனை தேர்ந்தெடுத்து கொண்டார். அல்லேலூயா. இப்போ எதிரியை ஜெயிக்க தேவன் இவனுக்கு கொடுத்த ஆலோசனை என்னன்னா பாத்தீங்கன்னா, அதாவது ஆண்டவர் சொல்றாரு 32,000 பேர் யுத்தத்திற்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த யுத்தத்துக்கு போறதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க? மொத்தம் 32,000 பேர் யுத்தத்துக்கு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதாவது 7:3 பாருங்க, 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த 32,000 பேர் யுத்தத்துக்கு தேவையில்லப்பா, நீ என்ன பண்ணு, பயப்படுறவங்களையெல்லாம் அனுப்பிடு, யுத்தத்துக்கு வர பயப்படுறவங்களையெல்லாம் அனுப்பி விடுனோன்ன 22,000 பேர் ஓடி போயிட்டாங்களாம். ஹல்லேலூயா. பாருங்க, 22,000 பேர் ஓடி போன உடனே ஆண்டவர் திரும்பவும் சொல்றாரு, இவ்வளோ பேர் கூட வேணாம்பா, இதுல அதாவது முழங்கால் ஊன்றி நக்கி குடிக்கிறவங்க 300 பேரை தேர்ந்தெடுன்னு சொல்றாரு. இப்படி நக்கி கொடுத்தவங்க எத்தனை பேர்னா 300 பேர். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 300 பேர் போதும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த அதாவது 2 பிரிவா பிரிக்க சொல்றாரு. ஒன்னு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவங்க, இன்னொன்னு அதாவது நக்கி குடிக்கிறவர்கள். நக்கி குடிக்கிறவர்கள் 300 பேரு, முழங்கால் ஊன்றி குடித்தவர்கள் எத்தனை பேராம்? 9,700 பேர். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 9,700 பேரை ரிஜெக்ட் பண்ணு. ஏன்? அன்னைக்கு கானானுடைய தெய்வத்தை, அதாவது இப்படி முழங்கால் படியிட்டு அவர்கள் அந்த இயற்கையை வணங்கினார்களாம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனமும் எனக்கு வேண்டாம். இப்போ 300 பேரை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இப்போ எதிரி படையை அழிக்கணும்னா ஆண்டவர் கொடுத்த இன்னும் ஆலோசனை என்னன்னா, 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 12 15, 12 மட்டும் வாசி. மீதியானியரும் அமேலிக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். சரி, இப்போ பாத்தீங்கன்னா 12 15 வீட்டுல படிச்சுக்கோங்க. இதுல எதிரி படைக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனம், ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்போ இத கேட்ட உடனே இவனுக்கு என்ன வந்துருது? தைரியம் வந்துருது. என்ன பண்றான்? அந்த படைகளை எல்லாம் தயார் பண்ணுகிறான். 3 படையா பிரித்து, ஒரு படைக்கு 100 பேர், மொத்தம் 3 பிரிவா பிரிச்சுட்டு ஒரு படையில 100 பேர், அப்படி 3 படையா பிரிச்சு வச்சிருக்கிறான். அடுத்தது பாத்தீங்கன்னா, இவங்க எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு எக்காலம், வெறும் காலிப்பான ஒரு தீவட்டி. அல்லேலூயா. இந்த 3 மட்டும் இவங்க எடுத்துக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இது 3 மட்டும் போதும். பாருங்க, ஒரு யுத்தத்துக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு காலி பானை, எம்டி பானை, அடுத்தது ஒரு தீவட்டி, ஒரு எக்காலம், இது 3 இருந்தா போதுமா? ஆண்டவர் சொல்றாரு, இது 3ஐயும் வைத்து என்ன பண்ணு, நீ போருக்கு கடந்து போ. எப்படி போர் செய்யணும்? 18ஆம் வசனம். நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். பாருங்க, இப்போ முதல் எக்காலம் ஊதணும். நான் ஊதும் போது நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க? எக்காலம் ஊதுங்க. ஊதிட்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறான். அடுத்தது பாருங்க, இப்படி 19ஆம் வசனம் வாசிமா. நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு. பாருங்க, இப்போ இவங்க இப்படி அதாவது எக்காலத்தை ஊதுறாங்க. இப்ப எக்காலம் ஊதுறதுன்னா என்ன அர்த்தம்? நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா.
ரெண்டாவது, பானைகளை உடைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பானையை உடைக்கிறதுனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது என்ன அர்த்தம்னா, நமக்குள்ள இருக்க சுயங்கள் உடைக்கப்படணும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற பெருமைகள், மேட்டிமைகள், அகந்தைகள், கீழ்ப்படியாமை, ஆண்டவருக்கு நம்மளை ஃபுல்லா சரண்டர் பண்ண முடியாத நமக்குள்ள இருக்கிற என்னென்ன காரியங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அந்த சுயம் என்ன பண்ணணும், உடைக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நான் தான் இதெல்லாம் செஞ்சேன், நான் தான். அப்போ அந்த நான் என்று வந்தாலே அங்க சுயம் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த சுயத்தை உடைக்க வேண்டும். அடுத்தது, தீவெட்டி இடது கையில் பிடித்து வேத வசனத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அடுத்தது, ஊதும் எக்காலம் வலது கையிலையும், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். அப்போ ஒரு ஆர்ப்பரிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த ஆர்ப்பரித்தல் நம்ம வாழ்க்கையில அதாவது இருக்கும்போது, அதாவது ஆண்டவர் எதிரிப்படையை நம்ம கையில கொடுத்துட்டாருன்ற விசுவாசத்தோட அவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆர்ப்பரிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ளே ஒருத்தர் வெட்டிக்கிட்டு அவர்கள் மாண்டு போகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அந்த மீதியானியரை கிதியோன் மூலமா என்ன பண்றாரு, அவர்களை வீழ்த்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் பொழுது நாம் என்ன பண்ண வேண்டும், ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்கள்ட்ட போய் கட்டாயம் சொல்லணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம போய் சொன்னாதான் மற்றவங்களுக்கு என்ன தெரியும், ஆண்டவர் இப்படி பேச முடியுமா, ஆண்டவர் இப்படி இருக்கிறாரா, ஆண்டவர் விடுதலை கொடுக்க முடியுமா என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அதனால நமக்கு நன்மைகள் ஆண்டவர் செய்யும் போது நாம் போய் என்ன பண்ணணும், கட்டாயம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 2 காரியங்களை பார்த்தோம். மோசே கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். 2வது, கிதியோனை கொண்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, மீதியானியர் கைக்கு இஸ்ரவேலை ரட்சிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அவர்கிட்ட வந்தா மட்டும்தான் விடுதலை உண்டு. வேற எங்க போனாலும் அவர் விடுதலை கொடுக்கவே முடியாது. நிரந்தர விடுதலை கிடைக்கணும்னா இயேசுவை நாம் முற்றிலுமாய் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அவருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது தேவன் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, அன்பின் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரபா லபா ரபா ஷபா லபா ரபா கரபா ஓரி கரபல பரபல பரபா கரபா தீபா லபா கரபல ரீபா கரபா. நேற்று மின்றும் என்று மாறாத தேவனாய் உங்கள் மத்தியில் அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். உன் ஊராபா உன் கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ரூபா லபா கரபா. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். உன் பிரச்சனைக்கு தீர்வு இயேசு மட்டும்தான் மகளே. உன் பிரச்சனைக்கு தீர்வு இயேசு மட்டும்தான் மகனே. அவரை பிடித்துக்கொள். அவரை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். ரீபா லபோ ரியா ஷபா ரபா லபா ரபா கரபா உரி பி கரபல பரபல பரபா கரபா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற. இன்னைக்கு வந்த உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்களோ அந்த பிரச்சனைக்கு நீங்க விடுதலையை கொடுங்கப்பா. அதே போல யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, குடும்பத்துல ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள், ஆண்டவரே பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். டிப்ரெஷனோடு பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகள் உண்டாப்பா. ஆண்டவரே, வியாதி படுக்கையில டாக்டரால கைவிடப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகள் இருக்கலாம். யூடியூப் மூலமா இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதத்தை செய்யுங்க டாடி. ரீபா லபூரியா கரபா ஊராபா. எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். எத்தனையோ குடும்பத்திலப்பா ஆண்டவரே கணவன் மனைவி விட்டு இன்னொரு தொடர்புகளை வைத்து கொண்டு இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த வேளையில அவர்களை நீர் தொடும் ஆண்டவரே. ஷப்லிஹோதனாய் ரக்கந்தரோலர் பி கரபா. ஆண்டவரே, நீங்க அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை நம்பின பிள்ளைகளை நீங்க ஒருபோதும் வெட்கப்படுத்தாத தேவன். நீங்க அற்புதத்தை செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. God bless you.